Good morning, my dear students. Last class we see the topic lesson 1, 11th standard economics, introduction to microeconomics. What is meant by microeconomics? Microeconomics is a study of economic action of individual units as household, firms and industries, which means the management of household. Political economy is renamed as economics by Alfred Marshall. அதாவது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை ஆராய்வது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானே? அது மட்டும் இல்லாமல் the four definition given to the particular stages of the growth of the subject of economics. They are Adam Smith wealth definition, Marshall welfare definition, Robinson scarcity definition and Samuelson growth definition. Today we see the topic utility. What is meant by utility? Utility means usefulness. In economics, utility is the one satisfying power of the commodity. அதாவது யூட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா பொருளாதாரத்தில் ஒருவருக்கு கொடுக்கின்ற பயன்பாட்டை குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளை தான் பொருளியலில் நம்ம என்ன சொல்கிறாங்க, யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. The main characteristics of utility. Utility is psychological and it depends on the consumer's mental attitude. For example, a vegetarian derives no utility for mutton. அதாவது பயன்பாடு அப்படிங்கிறது யூட்டிலிட்டி உளவியல் சார்ந்தது, நுகர்வோருடைய மனநிலையை பொறுத்தது. வெஜிடேரியன் டிரைவ்ஸ் நோ யூட்டிலிட்டி ஃப்ரம் மட்டன். அதாவது சைவ உணவை சாப்பிட்றவர்களுக்கு மட்டன் என்ன கூடியதை கொடுக்காது, யூட்டிலிட்டியை கொடுக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. The next point, utility is not equivalent to usefulness. For example, a smoker derives utility from the cigarette, but his health get affected. அதாவது சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு அது எதை கொடுக்கும், யூட்டிலிட்டியை கொடுக்கும், பயன்பாட்டை கொடுக்கும். ஆனால் அவருடைய ஹெல்த் அது என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் அஸ் ப்ளஷர். A sick person derives utility from taking a medicine, but definitely it is not providing pleasure. அதாவது ஒரு சிக் பர்சனுக்கு அவர் சாப்பிட்ற அந்த மெடிசின் எதை கொடுக்கும், யூட்டிலிட்டி பயன்பாட்டை கொடுக்கும். ஆனால் அது அவருக்கு எதை கொடுக்காது, இஸ் நாட் த சேம் அஸ் ப்ளஷர், மகிழ்ச்சியை என்ன செய்யாது, கொடுக்காது. யூட்டிலிட்டி இஸ் எ சப்ஜெக்ட் கான்செப்ட். இட் கேன் நாட் பி மெஷர்ட் and it cannot be measured numerically. அதாவது பயன்பாடு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நம்பரால் கவுண்ட் பண்ணி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. Utility has no ethical or moral significance. For example, a cook derives utility from a knife using which he cuts some vegetables, and a killer wants to stab his enemy by the knife. In economics, a commodity has utility if it satisfies a human wants. அதாவது ஒரு சமையல்காரருக்கு அவர் அந்த நைஃபை யூஸ் பண்ணுறது காய்கறிகளை வெட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாரு. இதை கில்லர், ஒரு கொலைகாரன் அதை எதுக்கு பயன்படுத்துகிறான், எதிரியை தாக்குறதுக்காக பயன்படுத்துகிறான். அப்போ the utility has an ethical or moral significance. Then next heading, economics and its types. Economics is rapidly growing subject and its horizon has been expanding. The basic thrust of the subject is that there should be efficient allocation of the available scarce resources to obtain maximum welfare to the people on a sustainable basis. Given below are some of the major branches of the subject. அதாவது பொருளியல் என்பது ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சப்ஜெக்ட். அதாவது பொருளியலில் பார்த்திங்கன்னா வளங்கள் எப்படி இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் விருப்பங்கள் எப்படி இருக்கிறது, அதிகமாக காணப்படுகிறது. இந்த பொருளியலில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பிரிவுகள் காணப்படுகிறது, முக்கியமான பாடப்பிரிவுகள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ்
Microeconomics. Microeconomics is a study of the economic action of the individual units, says household, farms and industries. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இல்லங்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி ஆராய்வது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ். The next one, macro economics. Macro economics is concerned with the economy as a whole, அதாவது total economy. It is the study of the aggregates such as national output, inflation, unemployment and taxes. அதாவது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி ஆராய்வது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், வேலையின்மை, இவையற்றை பற்றியெல்லாம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி ஆராய்வது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். No country can grow in isolation. Every country is having link with the other countries through foreign capital investment and international trade. அதாவது எந்த ஒரு நாடு தனிப்பட்ட நிலையில் அந்த ஒரு நாடு என்ன தனிப்பட்ட முறையில் அது வளர்ச்சி அடைய முடியாது. எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவை, ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தாப்பில் பப்ளிக் எக்கனாமிக். பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் கன்சர்ன் வித் த இன்கம் ஆர் ரெவென்யூ. அதாவது பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னாலே என்னென்னா இன்கம் அண்ட் த ரெவென்யூ, ரைசிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், incurring activities of the public authorities. It covers public expenditure, public revenue, public debt and ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு நாட்டினுடைய வரவு செலவு, இன்கம் ஆர் ரெவென்யூ, வரவு செலவு திட்டங்களை பற்றியது தான் என்னது, இந்த பப்ளிக் எக்கனாமிக்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், டெவலப்மெண்டல் எக்கனாமிக். த டெவலப்மெண்ட் economics deals with the features of the developed nation, obstacles for development, economics and non-economic factors influencing development, various growth models and strategies. அதாவது the development of the features of the development nation, obstacles for the development. Then next heading, health economics. அதாவது சுகாதார பொருளாதாரம். Health economics is an area of applied economics. It covers health indication, prevention and medical research. Then rural health and budgetary allocation for health. அதாவது ஒரு நாட்டினுடைய சுகாதார பொருளாதாரம், அதாவது ஹெல்த் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எதெல்லாம் உள்ளடக்கி உள்ளது, அதாவது எவற்றுக்கெல்லாம் அதனுடைய நிதியை செலவிடுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, health indicators, preventive measures, then medical research and education. Then last one, environmental economics. Environmental economic analysis, the interrelationship between economy and environment. It is the study of interdisciplinary tools for the problem of ecology, economy and environment. அதாவது சுற்றுச்சூழல் பொருளாதாரம், environmental economy. அது எவற்றிற்கெல்லாம் தொடர்புள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the study of interdisciplinary tools for the problem of ecology, economy and environment. அதாவது சுற்றுச்சூழல், பொருளியலினுடைய சூழல், பொருளியல், சுற்றுப்புற சூழல், இவற்றை எல்லாவற்றுக்கும் உள்ள எதுதான் இவற்றுக்கெல்லாம் தொடர்புடைய பிரச்சனைகளை பற்றி படிப்பது தான் என்னது, என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். The next heading, basic economic problems. The basic economic problems are what to produce, how to produce and for whom to produce. These are the main basic problems of the economics. First one, what to produce is one of the basic economic problem. What to produce, whether to produce clothing and housing or luxury goods. அதாவது whether to produce clothing and housing ஆர் லக்ஸரி குட்ஸ், அதாவது உணவு உடை, அதாவது பேசிக் நீட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைன்னா லக்ஸரி குட்ஸ், ஆடம்பர பண்டங்களுக்கு உற்பத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா. அடுத்தது வெதர் டு ப்ரொடியூஸ்
டு ஹேவ் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது விவசாய பொருட்களுக்கு முக்கியத்துவம், அதாவது நுகர்வு பொருட்களுக்கு கன்சம்ஷன் குட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் குட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா. வெதர் டு ஹேவ் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸு, அதாவது நுகர்வு பண்டங்களா இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸா. வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன், அதாவது பேசிக் எஜுகேஷனுக்கு அதாவது அடிப்படை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா உயர்கல்விக்கு அடிப்படை முக்கியத்துவம் கொடுப்பதா. இது போன்ற பிரச்சனைகள் எதில் காணப்படுகிறது. அதாவது வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், அதாவது எதை உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, இதெல்லாமே இப்போ எக்கனாமிக்ஸில் உள்ள பேசிக் ப்ராப்ளம்ஸ்.